தன் ஆர்வ நியமனத்தால் ஏற்பட்டவர்கள். தன்னார்வ நியமனம், தன் ஆர்வ நியமனம். தன்னார்வ நியமனம். தன்னார்வ நியமனம் என்று நாங்கள் இங்க சொல்லிக்கல, ரெண்டு சாரார நாங்கள் முக்கியமா அடையாளம் காணுறோம். ஒன்று பாதுகாவலர், பாதுகாவலர். மற்றது இரண்டாவது ஆக்களதுக்குள்ள பாடசாலை ஆசிரியர்களும், அடுத்தது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும். பாடசாலை ஆசிரியர்களும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும். பாடசாலை ஆசிரியர்களும் பல்கலைக்கழக விரிவுரையாளர். இது அதுக்குள்ள இரண்டாவது ஆக்கள் இல்ல. கொண்டு வந்து பாதுகாவலர், இரண்டாவது பாடசாலை ஆசிரியர்களும் பல்கலைக்கழக விரிவுரையாளர். ஒன்று கார்டியன், கார்டியன்ஸ், கார்டியன்ஸ் என்று சொல்லுவோம் அல்ல, பாதுகாவலர் கார்டியன்ஸ். இரண்டாவது ஸ்கூல் மாஸ்டர்ஸ், ஸ்கூல் மாஸ்டர்ஸ், யூனிவர்சிட்டி டியூட்டர்ஸ், யூனிவர்சிட்டி டியூட்டர்ஸ், யூனிவர்சிட்டி டியூட்டர்ஸ். அதுல இந்த விடயங்களை பற்றி நாம பார்க்கல. எங்களுக்கு பாதுகாவலராக, அதாவது முதல் ரெண்டு கேட்டகரிகளையும் விளையிலையாக்க, திருமணத்தினூடாகவும் பெற்றார் என்ற ஸ்தானத்தை எடுக்க இயலாது. அடுத்தது நெருங்கின உறவென்ற அடிப்படையிலையும் பெற்றாருடைய ஸ்தானத்தை எடுக்க இயலாது. அப்படி எடுக்காத அந்த இடத்துல தன்னார்வ விருப்பத்தால நியமிக்கப்பட்டிருக்கிற ஆக்கள். தன்னார்வ விருப்பத்தால என்றது ஒன்று அந்த பிள்ளைகளை பெற்றவர்களால அல்லது அந்த முதல் சொன்ன ரெண்டு வகையினராலையும் அதை நியமிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகளே தாங்களே தங்களுக்கு அந்த பொறுப்பாக அவர்களை நியமிக்கிற ஒரு முறைகளை நாங்கள் அவர் கொஞ்சம் வளர்ந்து வர அவர்களை அதை நியமிக்கிறதுக்கு தாங்களே சூஸ் பண்றதாயும் இருக்கலாம். அதுல குறிப்பாக எலியேசர் ஈசாக்கினுடைய பாதுகாவலராக நியமிக்கப்பட்டிருந்தார். எலியேசர் தகப்பன் அவனுக்கு அந்த பொறுப்பை, பாதுகாவலன் பொறுப்பை ஒப்படைச்சிருந்தார். பெற்றார், சுவாபடியான பெற்றார் பிள்ளைகளுக்கு அவர்களை பேணி பராமரிக்கிறது, பேணி வளர்க்கிறது. அந்த பேணி வளர்க்கிறதுக்கு பிறகு நாங்கள் அவர்களுடைய திருமணம், அவர்களுடைய சொத்து பிரிப்பு, இதுகள் எல்லாத்தையும் கவனிச்சோம். உண்மையில திருமண விஷயத்து லெவல் வரைக்கும் அங்க ஆபிரகாம் அவனை ஈசாக்கினுடைய சுபாவப்படியான பெற்ற அவர் தந்த வீட்டினுடைய மூத்த அடிமையான எலியேசரை கார்டியனா நியமிச்சிருந்தார், பாதுகாவலரா. தான் இல்லாத காலத்தில் இந்த பிள்ளைக்கு நீதான் பொறுப்பு, நீதான் அதை பாதுகாக்க. இதை நாங்கள் பெற்றாருடைய கடமையில, பெற்றாருடைய மரணத்தின் போது உண்மையுள்ள நண்பர்களை நியமிக்கிற என்ற அந்த கடமைகளாலே நாங்கள் இதை பார்க்கிறோம். அது ஆபிரகாம் முதலே அதை செய்து இந்த தச்சடா இந்த வயசில் சரி நான் அப்படி இதென்ன இந்த பிள்ளைக்கு கல்யாணம் கட்டாயம் செய்து வைக்கணும். கத்தர் அந்த சந்ததியினூடாக ஆசீர்வதிப்பேன், மனநிலத்தினே ஆசீர்வதிப்பேன் வாக்குறுதியெல்லாம் வந்து இருக்கிறார். அதனால கவனம், அதை செய்யணும். நீ அதை எனக்கு உறுதிப்படுத்திட்டா தொடையின் கையவை, அதான் அவருடைய அந்த அதை உறுதிப்படுத்துற சான்று எல்லாம். அப்ப அவன் கேட்டான், அப்ப ஒருவேளை எனக்கு அவனுக்கு பொம்பளை பெண்ணை எடுக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் அமையலையேண்டா. அப்ப அவனும் அதெல்லாம் யோசிக்க, அப்படி ஒரு நிலைமை கடவுள் பராமரிப்புல விட்டாரா, நீ அந்த பொறுப்புல இருந்து பாதுகாப்புல இருந்து விலகி இருக்கிற, சரி பிரச்சனை இல்லை. அதுல கார்டியன்ஷிப், பாதுகாவலர் என்ற அந்த பிள்ளைகளின் பாதுகாவலர் என்ற பொறுப்பை வேதங்களுக்கு அடையாளம் காட்டுது. திருமணம் முடிச்சு வைக்கிற அளவுக்கும் வரைக்கும் அதை எங்களுக்கு காட்டி இருக்கு. அதனால அந்த அவர்கள் அப்ப
அந்த கார்டியனுடைய வேலை அவர் சிறு குழந்தைகளா இருந்தா எங்களுக்கு அதை பற்றி நாம ஏற்கனவே பார்த்திருந்தாம கலாத்தியர்ல ஒரு பிள்ளை தான் சிறுவயதாக இருக்கும் காலம் வரைக்கும் அவன் அந்த வீட்டுக்கான உரிமையாளனாயிருந்தாலும் அவன் அந்த வீட்டில் இருக்க மற்ற அடிமைகளுக்கு போல அவர்களோட கூட தான் அவன் வளர்றான். அதனால அப்படி அவன் வளர்க்கப்படையும் அவனுடைய பெற்றார் அவனை எந்த உபாத்தியாரிட்ட கொண்டு விடுறாரோ அல்லது யாருக்கு அவன் வளர்க்கப்படணும் என்று அவன் அனுமதிக்கிறானோ அங்க அந்த கார்டியன்ஷிப்பை நாம திருப்பி பார்க்க தொடங்கும். பெற்றார் தாங்கள் தன்னார்வமாக அவர்களுக்கு பாதுகாவலர்களை நியமித்தார். தாவீது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலர்கள் நியமித்தார். படிப்புக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு கார்டியன் தன்னார்வ நியமனம். அதே பிள்ளைகளை ஏனைய வேலைகள் தொழில்கள்ல பழக்கிறதுக்கு இன்னும் ஒரு கார்டியன்ஷிப் தாவீது தன் பிள்ளைகளுக்கு அதுல ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அதெல்லாம் பெற்ற தங்களுடைய சுய விருப்பின் பேரில அதன் தன்னார்வம் சுய விருப்பின் பேரில அந்த பாதுகாவலர்களை ஏற்படுத்தி வைக்கிறார். அந்த முதல் சொன்ன கேட்டகரிக்கு அந்த ரெஃபரன்ஸ் நான் அதை யோசிச்சா அந்த ஜோய்தா ஆசாரியன் கொண்டு வளர்க்கிறது அவன் வளர்த்தது அவனுடைய மனைவியினுடைய சகோதரனுடைய பிள்ளை அவன். அப்ப அதுவும் நீங்க அந்த ரெஃபரன்ஸ்ல எழுதி கொள்ளலாம். அப்ப ஜோய்தா கொண்டு வளர்த்தது ஜோவாஸ் வந்து ஜோய்தாவினுடைய மனைவியினுடைய சகோதரனுடைய பிள்ளை. அப்ப இதான் அந்த தன் சகோதரனுடைய கணவன் சகோதரன் பிள்ளைய அவள் எடுத்துக்கொண்டு சென்று கடைசியா ஜோய்தா அவனுக்கு கல்யாணம் எல்லாம் கட்டி வச்சு அப்ப அது அவனை ராஜாவாக்கி அது எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் செய்து முடிச்சா. அது முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸ். அந்த பிள்ளை மொர்தெகாய் போல அங்க இந்த இன்னும் ஒரு குரூப்புக்கான அந்த விடயம். சோ இப்ப சாரி அது நான் அதுக்கு வச்சுதான் நான் சொல்லணும். இப்படி பைபிளை நீங்க கவனிச்சுக்கணும். இனி அந்த பிள்ளை வளர்ப்புகள் யார் யாருக்கு கீழே எல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லு. இப்ப இந்த கார்டியன்ஷிப் எங்களுக்கு அப்படி கதை கேட்கல. பிள்ளைகள் அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய திருமணம், அவர்களுடைய உழைப்பு, இந்த விடயங்களுக்காக அவர்களுடைய பாதுகாவலர்களாக பெற்றாரே தீர்மானிச்சு அவர்களை கொடுத்துட்டு போறதை பற்றி எங்களுக்கு காட்டும். இதே நேரம் பிள்ளைகள் சின்னாக்கள் இல்ல, பிள்ளைகள் பெரியாக்களா இருந்தாலும் நாங்கள் சொன்னாங்க பெற்றார் உன்னுடைய தகப்பனுடைய சிநேகிதனை விட்டுடாது என்று நீதிமொழியில் நாம படிக்கல. நாங்கள் இந்த கனெக்ஷன்ல அதெல்லாம் விளங்கியிருந்தாங்களா? அதாவது தகப்பனோட மிகவும் நெருக்கமாக பழகின கடவுளுக்கு உண்மையா இருந்த ஆட்களை கடைசியில தகப்பன் மரணப்படுக்கையிலே தாயாக்கள் அதை ஒப்பு கொடுத்துட்டு போறதை பற்றி நாங்கள் படிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த கார்டியன்ஷிப் தான். வளர்ந்தாலும் தகப்பனுடைய சிநேகிதனாக இருந்த அந்த காரணத்தின் நிமித்தம் அவர்கள் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு இவர்கள் வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் தேவையான வழிகாட்டலையும் கொடுக்கிறதுக்கு பொருத்தமான ஆட்களா இருப்பினும் அதனால நீதிமொழியில இருக்கும் தகப்பனுடைய சிநேகிதனை விட்டு விடாது என்ற அந்த பிள்ளைகள் தாங்களே தங்களுக்கு தந்த அப்பா மிகவும் நெருக்கமா கடவுளுக்கு பயந்த தேவபக்தியான அந்த ஆட்களை அவர்கள் மென்டர் என்று நாங்கள் சொல்றாங்க ஆங்கிலத்தில். மென்டர் அதை தங்களை வழிநடத்தி தங்களுக்கு ஆலோசனை தந்து தங்களை நடத்துறதுக்கு தாங்களே அவர்களை நியமிக்கிறார். அந்த வசனத்தின் அடிப்படையில் இப்ப கல்யாணம் செய்து இவர்கள் இன்னொரு குடும்பம். ஆனா தன் அப்பா இருந்திருந்தா இதுகளுக்கு ஒரு ஆலோசனை, அம்மா இருந்த ஒரு ஆலோசனை கேட்கலாம் இல்ல. அப்படிப்பட்ட அப்பாவும் அம்மாவும் இருக்கேற்கல அவர்களோட மிகவும் நெருக்கமான தேவபக்தியாக இருந்து இப்பயும் கத்தருக்குள்ள தேவபக்தியாக இருந்த அந்த முதிர்ச்சியான ஆட்களை பிள்ளைகள் தங்களுக்கான கார்டியனா பெரியாக்கள் பிள்ளைகள் அவர்கள் ஆன அந்த தொடர்பை அவர்கள் நிலைநிறுத்திக் கொண்டிருக்க முடியும் என்றதை வேதம் காட்டும். அதுல இதைத்தான் நாங்கள் கார்டியன்ஷிப்புக்குள்ள கொண்டு வரோம். கார்டியன் சில வேளையில தேவபக்தியான அரசு கிள அவர்கள் ஒரு தரமே இல்லாம போய்க்கல சில வேளையில பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு வேற ஆட்கள் இல்லை என்ற நிலையில அரசு நம்ம காலங்களில் பிள்ளைகள் எடுக்க யோசிக்குது. வேற ஆட்களே இல்லையே. ஆனா வேதப்படி
கத்தட்ட இந்த கட்டளப்படி சமுதாயம் வாழும் என்றா அரசினுடைய பிசினஸ் இல்ல இதை செய்யற அரசாங்கம் அதை செய்ய உண்மையில அரசாங்கம் செய்யக்கூடியது என்ன கடைசியில மோசையை எடுத்துக்கொண்டே இந்த புள்ளியை எடுத்துக்கொண்டே வர நான் உனக்கு சம்பளம் தருவேன் என்று கேட்ட மாதிரி பார்வண்ட குமாரி அது அனாதரவா விடுபட்டு போனது யாரெண்டே அடையாளம் காணலாம இருக்கிற ஒரு சூழல்ல தான் அப்படிப்பட்ட அரசு பொறுப்பெடுக்கிறத வேதம் காட்ட தொடங்கு ஏன்னா ஒருமை இல்லாம போறோட யாரோட பொறுப்பெடுக்கணும் அந்த அந்த ஆத்மாவே என்று ஆனா தேவபக்தியான ஒரு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கு இது பிசினஸ் இல்ல அது அரசாங்கம் பிள்ளை பராமரிப்பு நிலையங்கள் அரசாங்கங்கள் வந்து தாய் தகப்பன் பெற்றார் இல்லாத பிள்ளைகளை அநாத பிள்ளைகளை வளர்க்கிறது அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை அது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நெருங்கின உறவுகள் அல்லது பெற்றாரால நியமிக்கப்பட்ட கார்டியனுடைய தேவபக்தியான சமுதாயமா இருக்கிற ஒரு எபிரிய சமுதாயத்தில் அரசு பிள்ளைகளை எடுத்து வளர்த்ததுன்றது இல்லை அது அரசாங்கம் வேலை அதுல நம்ம நாட்டில் ஓடுற பல அந்த பழக்கங்கள் அஞ்ஞானிகளினுடைய நடைமுறைகள் அஞ்ஞானிகளுடைய நடைமுறைகள் அதுகள் பிழ வேதத்துக்கு அது முறை அதே மாதிரி இந்த ஹாஸ்டல்ல பிள்ளைகளை கொண்டு விட்டு வளர்க்கிறது பிள்ளைகளை அங்க அனுப்பி நிப்பாட்டி வளர்க்கிறது அது வேதத்துக்கு முரணான நடைமுறை பிள்ளைய பெறதும் பிள்ளைய வளர்க்கிறதும் பெற்றாரிய விடாம பெற்றாருக்கு பிள்ளை வளர்க்கறதுக்கு ஏறாதா பிள்ளை பெற்றிருக்க கூடாது அதுல எவ்வளவு பிள்ளையான தகுதி அவர்களுக்கான இயலுமை பிள்ளை வளர்க்கறதுக்கான பலன் அதுகளுடைய ஃபுல் பிளான் தெரியாம முட்டையும் விண்ணும் சேர்த்து பிள்ளை வரலாம் என்றா பெற்றுக் கொண்டிருக்கிறது இல்ல நோக்கம் அது அது அதை நாங்கள் போன முறை புக்லயோ அல்லது நாம இந்த பிள்ளைகளை கத்தரு ஒலிவ ஒலிமுக வாசல்ல சத்துருக்களோட நின்று பேசத்தக்கதா பிள்ளை வளர்க்க தெரியாட்டு பிள்ளை பெறாம இருக்கிறது நல்லது விளங்கும் ஏன்னா கத்தருடைய கனி 128 சங்கீதம் அந்த பிள்ளைய ஒளிமுக வாசலில் தங்களோட சத்துருக்கோட தங்களோட குடும்பத்துக்கும் தங்களோட நாட்டுக்கும் பேசுவார்கள் அதால அடிபடுவார்கள் இது ஒழுங்கா செய்ய வளர்க்க விட உனக்கு அப்படி வளர்க்க தெரிய அடியேக்குள்ள வர்ற ஏண்டா ஆதிக்க ஆட அடக்குவ ஆளுவ என்ற கட்டளைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் பழுகுவ பெருகுவ ஆளுவாய் அடக்குவாய் என்றதுக்கு பிள்ளைய வளர்க்க தெரியாட்டி பிறையன் பழுகி பெருகும் அதே பழுகையின் தவிர பெருகையின் தவிர விளங்குதோ அந்த ரெண்டும் சரியான முக்கியமான விஷயம் பழுகி பெருகி என்ன செய்யணும் பூமியை நிரப்பணும் பூமியை நிரப்ப அப்புறம் அடுத்து என்ன செய்யணும் அடக்கி ஆண்டு கொள்ளணும் அடக்கி ஆண்டு கொள்றதுக்கு பெருகாட்டி பெருகணும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்த பூமியில் அவர்கள் பல்கி பெருகி மிகவும் அவர்கள் பலனானவர்களாய் இருந்தார்கள் இதான் அந்த வசனம் அவர்கள் மிகவும் பலனானவர்களாய் அதாவது அடக்கியால தெரிஞ்சாக மாறி இருந்தாங்க பழுகி பெருகுதலும் அடக்கியால் தெரிகிறதும் சென்றும் கொண்டோடு என்று சேர்ந்து இதை செய்யும் இதை செய்ய மாட்டோம்னா அப்புறம் என்னத்துக்கு இதை செய்யும் அதுல வேதம் சரியாக நாம விளங்கணும் இந்த கெட்ட பழுகி பெருகி என்று மட்டும் சொல்லல பழுகி பெருகி அடக்கியால் தான் சொன்னார் அதுல அடக்கியாள்றதுக்கான இயலுமையும் கடவுளுடைய ஞானங்களும் தெரியாதையா அவர்கள் உண்மையில கல்யாணம் செய்ய தேவையில்லை ஏன் கல்யாணம் செய்தா அதனுடைய ஒரு இது கத்தட்ட ஆசீர்வாதத்தை சந்ததி பெருக்க அடக்கியாலும் அதுல அப்ப என்ன பாயிண்ட் பிள்ளையோட கத்த சொன்னபடி வளர்க்க தெரியாத யாக்கள் ஏன் பிள்ளை வருவார் ஹாஸ்டல்ல விடுறதும் அல்லது அப்படியே விட்டு விடுறதும் அதுல சரியான கவனமா நாங்கள் இதுல இருக்க வேணும் தந்த பிள்ளைக்கு பொறுப்பாக நாம கத்தருக்கு வளர்த்து நிப்பாட்டுறதுக்கு வரும் அதை விட்டு போட்டு நாங்கள் அந்த பிள்ளைகளை நாம அவர்களுக்கான கடமைகளை செய்யறதுக்கு எங்களால ஆபிரகாம் நல்ல வயசு போச்சு முதிர்ந்தவர் கத்தர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கத்தர் அப்படித்தான் பராமரிப்பில் அமைச்சவர் அதனால ஒருவேளை தன்னால அந்த கடமையை நிறைவேற்றாம போகுது என்றதுக்காக அவன் கார்டியனை நியமிச்சார் இந்த கத்தர் அதை அந்த நோக்கம் நிறைவேற்றப்படணும் கடைசி வேலை அதில் அப்படிப்பட்ட சில சூழல்கள்ல நாங்கள் ஓகே எங்களோட வயசு முதிர்ச்சியில நாங்கள் பிள்ளைகளை இனி வளர்த்து முடிக்கிறது போல இருக்குது அவருடைய கடமையில கத்தர் இந்த கடமையில நிறைவேற்ற முடியாம போகுது என்றால் கட்டாயம் பாதுகாவலரை நியமிக்க வேணும்
ஏண்டா அந்த பிள்ளைகளை கத்தருக்கண்டு அந்த முதிர்ச்சிக்கு வளர்த்து நிப்பாட்டுறது ஆகல அந்த அடிப்படையில நாங்கள் பாதுகாவலர்களை நாங்கள் இதுல விளங்கிக் கொள்றோம். பாதுகாவலர்கள் தவிர்க்க வேண்டிய அவர்களுடைய பாவங்கள் அப்ப ஒருவேளை அவர்கள் சரியான பொருளாதாரக்காரரா பாதுகாவலர்கள் இருக்கிறார். பிள்ளைக்காக அவங்க பிள்ளைய வளர்க்கல, தங்களுக்காக பிள்ளை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா தாங்கள் அதால பல நன்மைகள் அடையலாம் என்று சொல்லி அதுல அது பொருளாசி என்ற பாவம், பொருளாசி என்ற பாவம், பொருளாசி என்ற பாவம். அதுல இது கார்டியன் சரியா நாம கவனிக்க வேணும். பாதுகாவலர்கள் அவர்கள் அதான் கத்தருக்குள்ள தேவபக்தியாக வாழ்ந்து தங்களோட பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றார ஒரு பாதுகாவலர்களாக நியமிக்கப்படுறது எப்பொழுது நல்லது. எலியேசர் அவன் போக்கு வர எல்லாத்திலையும் அவன் குணம் நமக்கு காட்டப்பட்டுச்சு. ஆண்டவரே என் எஜமானுக்கு மகனுக்கு நான் யார சூஸ் பண்றேன், எனக்கு முன்னால வேற, எனக்கு முன்னால போ ஆண்டவரே நீர் வேறு என்று சொல்லி அவன் கத்தரை தனக்கு முன்னால எப்பயுமே வச்சிருந்தான். அந்த விஷயத்துல கத்தரும் கத்தருட்ட மண்டாடுறதையும் கத்தர் அந்த ஞானங்களை பயன்படுத்தி கத்தாவை நீர் கொண்டு வரும் என்று அவன் வலிக்கிட்டு போனான். மனைவி தன் பொன் பார்க்கறதுக்கு இல்ல கத்தர் கொண்டு வர அவன் இருக்கே, அது அவன் பொறுப்பை அவன் பொறுப்பை செய்யலையோ. கத்தாவை நீர் எனக்கு முன்னால உங்களுடைய தூதர் அனுப்பும், நான் போய் சரியான செலக்ட் பண்ணுவதை அதுல விசுவாசம் எப்பயுமே அது ஏதுக்களை பயன்படுத்தி கொண்டிருந்த எலியேசர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி. அதுல அந்த தேவனில சார்ந்திருந்த கண்ட பொறுப்பை சரியா செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அதனால தூதர்கள் முன்னுக்கு போய் கிளியர் பண்ணி கொண்டிருந்துச்சிடும் விஷயங்களை, சரியான ஆளை கொண்டு வந்துச்சிடும். அதுல இப்படிப்பட்ட இந்த விடயங்களை அவன் எஜமான் மகன் தேவன் நல்லா அவர் சீமானா இருக்கிறார், அவர் நல்லா தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார் என்று அவருக்கு பார்த்து கூட தனக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்கும் என்றதுக்கு அவன் வேலை செய்ய இல்லை. அவன் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அதை செய்தான். அதுல எலியேசர் அதுல இப்படிப்பட்ட பொருளாசை அந்த காரியத்தில் அலட்சியம் தந்த பொறுப்பை செய்யறது அலட்சியமா இருக்கேலாது. பிள்ளைய வளர்த்து சரியா நிப்பாட்டடாப்பான்னு சொல்லி எங்களுக்கு பொறுப்பா கார்டியனா எங்களை பாதுகாப்பு நியமிச்சா நாமளே அலட்சியம் அடுத்த வாவம் எந்த பிள்ளைகளே வளர்க்கறது டைம் போது நான் ஐயோ இதனோட என்னன்னு மிளக்கிறது அப்ப அதை பாதுகாப்பு நீ அடுத்திருக்க கூடாது. அதுல சரியான கவனமா நாமளே கொண்டு வந்து பொருளாசை, அடுத்தது அலட்சியம், அவர்களுடைய பிள்ளைகளுக்கான கடமைகளை நிறைவேற்றது. அதுல இப்படிப்பட்ட இந்த பாவங்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும். சங்கீதம் 10:14 சங்கீதம் 10:14 ஜாத்ராம் 22:32 ஜாத்ராமம் 22:32 இந்த இதெல்லாம் எங்களுக்கு காட்டுற விஷயம். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நான் ஒத்தாசையாயிருந்தேன் அல்லது நான் உதவியாளனாயிருந்தேன். அதான் சங்கீதம். அதே நேரம் 22:22 கர்த்தர் தான் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு பாதுகாவலர் பொறுப்பென்றதை அவர் கதைக்கிறார். அப்ப அந்த தகப்பன் இல்லாத அல்லது பாதுகாவலராக தான் இருக்கிறது என்ற அந்த சொற்பத்தினூடாக உண்மையில நேரடியா ஆண்டவர் ஆவியா இருக்கிற கடவுள் நேரடியா வந்து தான் பாதுகாவல் வேலையை செய்கிறேன், அவர் அதை மனுஷர்களூடாகத்தான் அதை செய்விக்கிறார். அதனால யாராவது தான் பாதுகாவலன் என்ற பொறுப்பை எடுத்து போட்டு அந்த பொறுப்பை பிள்ளையில சரியாக நிறைவேற்றாட்டி யாரு அதுக்கு பழுதிப்பார்? கத்தர் பழுதிப்பார். அவர் சொல்றார் நான் தான் திக்கற்றவர்கள் அல்லது தகப்பன் இல்லாதவர்களுடைய பாதுகாவலன் என்று, அவர்தான் தான் பாதுகாவலன் என்று கதைக்கிறபடியால் கடைசியில பாதுகாவலர்களாக இருக்கிற பொறுப்பை எடுத்து போட்டு செய்யாம விடுறாக்கள் யார்கிட்ட அடி வாங்குறதுக்கு கடைசியில போறோம். அடி வேண்ட கூடாது, அல்ட்ட அடி வேண்ட போறாங்க கெச்சரிட்ட. அதுல அதை விட அந்த பொறுப்படுத்திருக்க கூடாது பாதுகாவலர் என்ற பொறுப்பை. அதுல அதை கவனமா நாம அவர்கள் என்னென்ன விஷயத்தை அவர்கள் தாங்கள் பாதுகாப்போம் என்ற சரியான பாதுகாவலா இருப்போம் என்ற அந்த அந்த வாக்குக்கு உண்மை இல்லாம போச்சுனா அது வந்து நேர்மை ஈனம். அடுத்தது அவர்கள் அன்பு அல்லது நாம சொல்ற அன்பினுடைய விதிமுறைகளை மீறிச்சிடும். அன்பினுடைய விதிமுறைகளை மீறிடும்.
The rules of charity. Rules of charity. Rules of charity. அன்பின் விதிமுறைகள். சங்கீதம் 1 கொரிந்தியர் 13 அன்பு என்னென்ன செய்யும் என்னென்ன செய்யாதென்றதெல்லாம் கதைக்கப்படுது. அதுல பாதுகாவலரா தன்னார்வத்தில அந்த பிள்ளைகளுடைய பெற்றார் உன்னை நியமிச்சிருந்தா அதை நீ ஓமண்டு எடுத்துக்கொண்டிருந்தா அதுக்கு பிறகு அதை நிறைவேற்றாம போய்க்கல அது அன்பின் விதிமுறைகள் எல்லாத்தையும் உடைச்செறியுது. அதே நேரம் நேர்மை அதனுடைய தன்னுடைய அந்த நேர்மையா அதை செய்வன் அந்த ஒப்பந்தத்தை செய்வன் என்ற முறிச்சு அவர் அதை செயல்படுத்த வலிக்கிறார். அதில நேர்மை ஈனம் அதுக்குள்ள காட்டப்படுது. அதில பொருளாக அலட்சியம், நேர்மையீனம், அன்பின் விதிகள் உடைத்தல் இதெல்லாம் பாவம் கார்டியனுடைய. இன்ஜஸ்டிஸ் transgression of rules of charity. சோ இத நாங்கள் இதுக்குள்ள விளங்கிக்கொள்றோம். முதல் குரூப்புக்குள்ள பாதுகாவலர்கள். இரண்டாவது குரூப் நாம சொன்னாங்க பாடசாலை ஆசிரியர் உபாத்தியார். அடுத்தது பல்கலைக்கழக உபாத்தியார், பல்கலைக்கழக உபாத்தி. ஒன்று ஸ்கூல் மாஸ்டர்ஸ் அண்ட் டியூட்டர்ஸ். School masters and tutors. School masters and tutors. பைபிள்ல நாங்க கவனிச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு கல்வி, ஒழுக்கம், தேவபக்திய படிப்பிக்கிறதுக்கு உபாத்தியார் என்ற சொல்லத்தான் வேதம் பயன்படுது. அதாவது ஆண்களைத்தான் டீச்சர்ஸ் அண்ட் டியூட்டர்ஸா வேதம் அடையாளம் காணும். இந்த ஆசிரியை என்ற கதையெல்லாம் பைபிள்ல இல்ல. சரியா கவனிங்க இந்த விஷயத்தைய. ஆசிரியை என்றது வேதம் அடையாளம் காணாத ஒரு நடைமுறை. பைபிள்ல அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறதெல்லாம் உபாத்தியார், ஆசிரியன். ஆண் பாலில் தான் வேதம் கதைக்கிறது. ஒரு பெண்பாலில இந்த வேலையை கதைக்க இல்லை. அதே போல எங்களுடைய முற்பிதாக்களும் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல பியூரிட்டன்ஸும் ஒரு நாளும் ஸ்கூலுக்குள்ள பொம்பளை டீச்சர் மேல எடுத்தது இல்லை. எல்லாம் ஸ்கூல் மாஸ்டர்ஸ் தான் இருந்தவங்க. அதே நேரம் யூனிவர்சிட்டிகள்லையும் அங்க டியூட்டர்ஸ் எல்லாமே ஆண்கள், ஒரு பெண்கள் அங்க இருக்க இல்லை. 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஸ்கூலோ யூனிவர்சிட்டியிலோ பெண்கள் படிப்பிக்க இல்லை. உலகத்திலேயே பெண்கள் ஸ்கூல்லையோ யூனிவர்சிட்டியிலோ படிப்பிக்க இல்லை. போய் அந்த பொறுப்பு, அந்த உபாத்தியார் வேலை அது ஆண்களுக்குரியது என்று வேதபூர்வமா ஒரு உலகத்திலே இருந்தது. கால் மார்க்ஸும் மற்றது டார்வினும் டெண்டையும் எல்லாம் குழப்பி அடிச்சு விட்டார். கால் மார்க்ஸ், லெனின், எங்கல்ஸ். அதாவது மார்க்சிசம், அடுத்தது இவல்யூஷன், பரிணாமம். இந்த டெண்டும் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல தொடங்கினது. ஒரு 150 வருஷத்துக்கு காட்டாண்டு பொம்பளைகள் எல்லாரையும் டீச்சரா ஆக்கிச்சது. எங்களுக்கு தெரியும், வீட்டுல அம்மா அம்மையார் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்ன்றது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏண்டா தகப்பன் உழைக்க போனா தகப்பனுடைய வேலைகள் வெளியில இருக்கீங்களா, வீட்டுல தாய்மாரன் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறார். ஆனா கிராமர் ஸ்கூல் என்று அடுத்த லெவலுக்கு ஒரு ஸ்கூலுக்கு தொடங்கி போவேக்கல எங்களுக்கு நாங்கள் பார்த்தாங்க. அதை சொல்லி கொடுத்தது பழைய ஏற்பாட்டில் நமக்கு அதிகமா லேவியர் அதை பொறுப்பா படிப்பிச்சாங்க. அது நேரம் லேவியர் இல்லாத வேறு ஆட்களை அடையாளங்கள் எல்லாருமே ஆண்கள். தாவீது படிப்பிக்கிறதுக்கு நியமிச்ச ஆட்கள் ஆண்கள். இசைய படிப்பிக்கிறதுக்கு நியமிச்ச ஆட்கள் ஆண்கள். அப்படி பைபிள்ல அந்த துறைகளுடைய அதை படிப்பிக்கிற உபாத்திமார் எல்லாரையும் வேதமங்களுக்கு அடையாளம் காட்டினது ஆண்கள்.
அதுல ஒரு இன்ஸ்டிடியூஷனா ஒரு நிறுவன அமைப்பாக பள்ளிக்கூடம் என்றதை நியமிக்கல. அங்க அங்க லேடி டீச்சர் லேடி டீச்சர் அல்லது என்று சொல்லி பெண் ஆசிரியர் என்ற ஒன்றும் இல்லை இருக்கையில். எங்களுக்கு மிஷனரிமார் நியமிச்ச ஸ்கூல்கள்லையும் அந்த காலத்துல 19ஆம் நூற்றாண்டுல அங்க ஆண்கள் மாஸ்டர்ஸ் தான் அங்க ஸ்கூல்ல இருந்தாங்க. அங்க ஒரு லேடிஸ் அங்க இருக்கையில் பெண்களுக்கு படிப்பிக்கிறதோ ஆணுக்கு படிப்பிக்கிறதையோ ஆண் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதோ எல்லாமே ஆண்கள் மாஸ்டர்ஸ் தான் செய்திருந்தவர். சென்ட் ஜான்ஸ் எடுத்துக்கொள்ளட்டும், சென்ட் பேட்ரிக்ஸ் எடுத்துக்கொள்ளட்டும், சுண்டுக்குழி எடுத்துக்கொள்ளட்டும், எல்லாமே மிஷனரிமார் ஆண்களும் படிப்பிச்சவங்க மாஸ்டர்ஸ். அதனால வேதம் அந்த ஒழுங்க நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. நாம ஒரு நாளும் எங்களோட மனதிலிருந்து விடையேறா. ஆனா நாங்கள் இதே பிரசங்க பீடத்தில் நாங்கள் பேசுறோம் சொல்லி இருக்கிறோம். பிள்ளைகள் சிறு குழந்தைகளாக இருக்கும் வரைக்கும் அவர்கள் தாயினுடைய படிப்பித்தல், தாயினுடைய அந்த வளர்ப்பில் அவர்கள் இருக்கிறபடியால ஒரு தாயாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது அதை ஒரு கதைக்கு ஒரு அனுமதிக்காக நாம அதை அனுமதிக்கலாம். பள்ளிக்கூடத்தில் அப்படி ஒரு ஆள் வாரம் என்றாலும் ஏன்னா பிள்ளைகள் அவர்கள் 16-17 வயசு வரைக்கும் தான் அதுக்குள்ள இருக்க போறேன். ஏன்னா நம்முடைய சூழ்நிலை டோட்டலா மாறி வீட்டில செய்கிற அந்த பணிய திருமணமான தாய் நிலையில இருக்கிறவரால் அவங்க படிப்பிக்கலாம் என்றதை நாங்கள் இந்த சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதனுடைய பிரின்சிபல் வீட்டுல அம்மா அதை படிப்பிக்காதடியால அதே அம்மா அதை 4-10 பிள்ளைகளுக்கு சேர்த்து படிப்பிக்கிறதுக்கு அவர்கள் தன்னார்வத்தின் அடிப்படையில அந்த ஞானம் குறைஞ்சிருக்கிற அம்மா அந்த பெற்றார் சில வேலையில கொண்டு ஒப்பு கொடுத்து விடலாம். இவர்களை உனக்கு படிப்பிக்கிறது விடுறாங்க. அதுக்கு ஒரு விதத்துல நாம அதை அனுமதிக்க விதத்தில் அதுக்கான ஒரு அனுமதி காட்டப்படுகிறது. அதுக்காக கல்யாணம் செய்யாத ஆட்களை நாங்கள் விலக்கினாங்க. ஏன் தாயும் பிள்ளைக்கு படிப்பிக்கலாம் ஏன்னா பிள்ளை பெற்றாளுக்கு தான் பிள்ளை வளர்க்கிற பொறுப்புகளை வேதம் ஒப்பு கொடுத்திருக்கு. அதுல அது சரியா. ஆனா நம்மளுடைய கோணலும் மாறுபாடுமான அஞ்ஞான சமுதாயம் கல்யாணம் செய்யாத பொம்பளை பிள்ளைகளை டீச்சராக்க தொடங்கும். அது வேதத்துக்கு படுபயங்கரமான முரணு. கடைசியா பிள்ளைகள வாழ்க்கையில படுபயங்கரமான பிள்ளை வளர்ப்பிலையும் முரணு தான் கொண்டு வந்திருக்கு. அதை நாங்கள் அனுபவிக்கிறோம் தானே. அந்த விளைவுகளை கடந்த 150 வருஷமா உலகமே அனுபவித்துக் கொண்டிருக்குது. அதனால படுபயங்கரமான பிள்ளை வளர்ப்புக்கு தேவையான அடிப்படையில 3 ஸ்கூலுக்கு நாம ஸ்கூலுக்கு அனுப்புறது 3 விஷயத்துக்கு. ஒன்று கற்றல், கல்வி, அறிவுக்கு, 2வது ஒழுக்கத்துக்கு, 3வது தேவ பக்திக்கு. இந்த 3 தான் ஸ்கூல். விளையாட்டுக்கு இல்ல பள்ளிக்கூடம். இதெல்லாம் நாங்கள் முதலே கதைச்சிட்டோம். திருப்பி நாம அதுல 3 முக்கியமான விஷயம் லேர்னிங், அடுத்தது நாம சிவிலிட்டி, அடுத்தது பயிற்சி. லேர்னிங், சிவிலிட்டி, பயிற்சி. இந்த 3 நாங்கள் ஏற்கனவே பிள்ளைக்கான படிப்புகளை வச்சு கதைச்சனாங்க. அப்ப உபாத்தியாற்ற வேலை பிள்ளைக்கு தேவன் படைச்ச 6 நாள் படைப்புகளுக்குள்ள இருக்கிற அந்த அறிவுகள்ல பிள்ளைய பழக்கி எடுக்கிறார். பிள்ளைய நல் ஒழுக்கமுள்ள ஆட்களாக வளர்த்து விடுறார். பிள்ளைகளை மெய்யான தேவ பக்தியில அந்த 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 சூழமழுக்குல இதுகளை செய்கிறார். அதுல லேர்னிங், சிவிலிட்டி, பயிற்சி என்ற பெற்றார் அதை தாங்கள் தன்னார்வமாக இப்ப தீர்மானிச்சு அந்த ஆட்கள்கிட்ட மாஸ்டர்ஸ் மேரட்டை அனுப்பிடுறார். அப்ப மாஸ்டர் மேருடைய வேலை பிள்ளைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தாளந்துகளை அடையாளம் கண்டு அந்த தாளந்துகளை தேவன் 6 நாளும் படைச்ச அந்த படைப்புகளினுடைய அறிவு ஞானங்களுக்குள்ள பிள்ளைய தொடர்புபடுத்தி பூமிய அடக்கவும் ஆளவும் ஆட்களை பயிற்சி அளிச்சு விடுறார். அதான் ஸ்கூல் மாஸ்டருடைய அல்லது யூனிவர்சிட்டி டியூட்டர்ஸினுடைய வேலை. அந்த அறிவு ஞானங்களை படிச்சு பிள்ளைகளுக்கு அடக்க ஆள அதை தொடர்படுத்தி விடுறது மட்டுமில்ல, அதை செய்யக்கல
அவர்கள் நல்லொழுக்கம் உள்ள ஆட்களாக இருக்க வேணும். அது நாம சொன்னாங்க நல்லொழுக்கம் என்று நாம கேட்கிறோம். அடிப்படையில் 10 கட்டளையை தான் திருப்பி. அதனால நாம கடவுள் பயம், அடுத்தது அயலவர்களுக்கான கடமை, அதுல பணிவு, தாழ்மை, கனம் எல்லாத்தையும் நாம் அதனால நாங்கள் 5ஆம் கட்டளையில் கொண்டு வந்து பெற்றாரையும் போதகர்களையும் நேசித்து அவர்களுக்கு கீழ்ப்படுவது. ஏன் போதகர்கள் என்ற அதாவது அந்த உபாத்தியார்கள், பேசிக்கா டீச்சர் அதுல அவர்களுக்கு கனம் கொடுக்கணும். ஏன்னா அது 5ஆம் கட்டளைக்கு ஆண்டு கொண்டு கவனமா ஏன்னா பெற்றார் தன்னார்வமாக சில டீச்சர் மேல நியமிக்கலாம் என்றது எதுவும் அடையாளம் காட்டி இருக்குது. தங்களுக்கு பிள்ளைக்கு அந்த கற்றலை அந்த அறிவை கொடுக்கறதுக்கு கடவுளுங்களுக்கு அது தெரியல. அதனால எங்கட பிள்ளைகளுக்கு அது இருக்குதோ இல்லையோ என்றதை பார்த்து நீங்க டெஸ்ட் பண்ணி அதை சரியா பூமி அடக்கி ஆடுறதுக்கு பயிற்சிவித்து விடுங்க. அதை பெற்றாலும் அதை சூஸ் பண்ணுறாது. அதான் நாம தான் பெற்றாற்ற விருப்பத்தின் பேர்ல தான் பள்ளிக்கூடம் சூஸ் பண்ணினது. பெற்றாற்ற விருப்பத்தின் பேர்ல ஒரு டியூஷன் நாம கொடுக்கிறோம். அது தன்னார்வமா நியமிக்கிற விஷயம். அந்த தன்னார்வமான நியமனங்களுக்காக நாம 3 விஷயத்தை அதை நாம அவர்கிட்ட கொண்டு வரோம். ஒன்று கற்றல், லேர்னிங். 2வது நல்லொழுக்கம், குட் மேனர்ஸ். மூன்றாவது நாங்கள் பயட்டி, மெய்யான தேவ பக்தி, ரிலிஜன். அதுல இத அந்த ஸ்கூல் பாடசாலை உபாத்தியார்களும் பல்கலைக்கழக உபாத்தியாரும் செய்யவும் நாங்கள் ஒரு தேவபக்தியான கற்ற ஒழுக்கம் உள்ள உபாத்தியார்கள் என்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிறதனுடைய நன்மைகள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பிள்ளைக்கு இந்த 3ம் போகணும் என்றா இந்த 3ம் படிக்கிறதால இருக்க வேண்டும். அதெல்லாம் ஸ்கூல்களை தொடங்கினவர்கள் எல்லாரும் தேவபக்தியானியாக்கள், மெய்யான ஒரே கடவுளை நம்பினியாக்கள். அது நேரம் அவங்க ஒழுங்கும் கிராமத்திலையும் சரியான ஏகபூர்வமானியாக்கள். அதனால கடவுளுடைய ஒழுங்கும் கிரமான படைப்புகள்ல சரியா படிப்பிச்சாக்கள். அதுல பேசிக்கா அடிப்படை மெய்யான தேவபக்தி. மெய்யான தேவபக்தியில ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் ஆர்டர் அண்ட் டீசன்ட் வரைக்குள்ள 3ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் கடவுள் படைச்சதுகளை பற்றிய அறிவுகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து இப்ப அந்த படைப்பை ஆள்றதுக்கும் அடக்கிறதுக்கும் அவங்கள பழக்கி விட்டு இருக்கிறார். அதுல மெய்யான தேவபக்தி இல்லாத டீச்சர் மேரிட்ட கொண்ட பிள்ளைகளை நாமல் கொடுக்கல. நாங்கள் ஏற்கனவே ஓநாய்களுக்கு எங்க ஆடுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மெய்யான தேவபக்தி அங்க இல்லைன்னு தெரியும். அதனால எங்களுக்கு தெரியும். மிஷனரி மேல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணல ஸ்கூலில் அவங்க படிப்பிக்கிறதுக்கு எடுத்த அந்த மொழியாக்கள் ஏற்கனவே கிறிஸ்டியனா இருக்கும். கிறிஸ்டியன் இல்லாட்டி அதாவது மெய்யான தேவபக்தியான ஆக்களாக இல்லாத ஆக்களுக்கு அவங்க ஒரு நாளும் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததில்லை. இந்தியாவிலையும் சரி, இலங்கையிலையும் சரி. அதுல நீங்கள் நாமல் சென்ட் பேட்ரிக்ஸோ அல்லது சென்ட் ஜான்ஸோ, சுண்டுக்குலியோ, அந்த மிஷன் அல்லது ஜஃப்னா காலேஜோ, இதுகள் எல்லாத்தையும் நாம மிஷனரி ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல் எடுத்தா பார்த்தா தெரியும். அங்க அவங்களுக்கு தெரியும் மெய்யான கடவுளினுடைய பக்தியை சரியா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆளா இருந்தா தான் பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியா வெளியிடாவர். மெய்க்கடவுள் இல்லாம கல்லும் மண்ணும் வணங்குறவனையும் பேயும் வணங்குறவனையும் கொண்டு உள்ளுக்கு போடு. ஏற்கனவே நச்சுகளோடையும் விரியன் பாம்பு நச்சோடையும் பிறந்திருக்கிற இதுகள் இன்னும் இந்த நச்சுகளோட சேர்ந்து பெரிய பிரச்சனையா ஆக்கப்போகுது. அப்படிதான் இருக்குது கடைசியில பள்ளி கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் மிஷனரிகளுடைய இதுக்கு வேதபூர்வமானதுக்கு எதிராக மாறி சமய சமரசம் செய்து சரஸ்வதி பூஜையில இருந்து வாணி விழாவில இருந்து எல்லா தேவர் அல்லாத தெய்வங்களும் எல்லாத்துக்கும் உள்ளுக்கு பெற்று இப்ப கடைசியில் இப்படிதான் போய் கிடக்குது. ஆனா பேர் கிறிஸ்டியன் கோலிஜா. அப்போஸ்தலன் ஜோவான் திருப்பி கல்லறையில் தள்ளிமத இவங்களை பார்த்து அந்த மனுஷன் தலையில் அடிச்சு கொண்டு அழுது கொண்டு இருக்க. பேட்ரிக்
ஒரு தேவத்தியான ஒரு புரொட்டஸ்டன்ட் மிஷனர். ஆனா அவருக்கே ரோமன் கத்தோலிக்கம் தங்கடையாளன் நெச்சோட்ட கொடுத்து வச்சு கொண்டிருக்கு. அந்த மனுஷன் அவங்கள பார்த்தே தலையில் அடிச்சு கொண்டிருப்பான் மனுஷன். சென்ட் பேட்ரிக் சொல்ற அந்த ஆகஸ்டின் எப்படி தங்கடையாளன்னு சொல்லி ஆகஸ்டின் ரோமன் கத்தோலிக்கத்துக்குரியாள் என்று தாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற மாதிரி தான் பேட்ரிக்கையும் ரோமன் கத்தோலிக்கம் என்று கொண்டாடிக்கிறார். உண்மையில பேட்ரிக் சிறுவங்களை வழிபட்ட ஆளே இல்லை. அதுல வரலாற தங்களுக்கு சில சாதகமா மாத்திக்கொண்டு அதுவும் தெரியாம கரவேர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அதுல இப்படிப்பட்ட இந்த ஆனா அவங்க கூட அதுல செய்யக்கல இந்த 3 லைன் சரியான கவனமா இருந்தாங்க. அதனால இந்த பொம்பளை போதகர் மாதிரி ஒரு நாளும் அவங்க எடுத்தது இல்லை. ஏன்னா பைபிள் சொல்ல பெண் போதகர்கள் இருக்க இயலாத. பெண் போதகர் சொன்னா படிப்புக்கிறேன் பெண் போதகர்கள் இருக்க இயலாது. அவங்களால சரியான கவனம். ஆனா நாங்கள் இப்ப சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கும் செய்யறதுகளுக்கு நாங்கள் நம்முடைய ஜாப்பிலே நாங்கள் அனுமதி சிலது கொடுக்கிறோம். பெண்களுக்குரிய சில வேலைகளை செய்யறதுக்கு வேதம் அனுமதிக்க வேண்டும். அதே நேரம் சிறு பிள்ளைகள் சிறு குழந்தைகளையும் அவர்களுக்கு அதை அனுமதி கொடுக்கிறது நாம குடும்ப பிரின்சிபல் இருந்து வழிகளை கொண்டு வந்தாங்க. அப்ப அதை சண்டே ஸ்கூல் யோசிக்கிறது இப்ப நாம பப்ளிக் ஸ்கூலாக யோசிச்சு அங்க அந்த பிரின்சிபலை அப்ளை பண்ண பார்க்கிறோம். ஆனா பொறுப்பு ஃபுல்லா யார்கிட்ட இருக்க வேணும்? ஆண்களிட்டையும் ஆணனுடைய தலைமத்துவத்துக்களை. ஆனா ஜப்னா காலேஜ் அமெரிக்கன் மிஷன் தொடங்கினது இப்ப ஒரு பெண் அதிபரை வரலாற்றிலே இல்லாத ஒரு வேலையை செய்து போட்டு இருக்கிறீங்க. மெத்தடிஸ்ட் மிஷனரி தொடங்கின சென்ட்ரல் காலேஜ் இப்ப முதல்ல அடிபட்ட ஒரு போன வருஷம் பொம்பளை அதிபர் வேண்டாம் என்று எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இப்ப கடைசியில அவங்களெல்லாம் பெரும் மூலகாரர் எல்லாம் வெளியில வந்து இப்ப கடைசியில அவையே திருப்பி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் விட்டு காலம் தாழ்த்தி போட்டு மிஷனரி மேர் தொடங்கின அந்த விஷயம் கடைசியா பள்ளிக்கூடம் சுண்டுக்குழி என்றது ஆங்கிலிக்கன் மிஷனரி மேல தான் தொடங்கினது. அங்க ஆங்கிலிக்கன் மிஷனரி பொம்பளைகள் அங்க ஸ்கூல் நடத்த இல்ல, அங்க அந்த பிரீஸ்ட் போதகர் மாதிரி நடத்தினாங்க. ஆனா கடைசியில பொம்பளை பிள்ளையுடைய ஸ்கூலுக்கு பொம்பளை பிள்ளை பெண் அதிபர் இருக்கிற அதிபரும் பெண் டீச்சர்ஸ் மாதிரியுமே போட தொடங்கிட்டீங்க. டோட்டலா பைபிளுக்கு முரணாக மாறி தடம் புரண்டது, கோணர் மாறுவாடு. வீட்டுல தகப்பன் தாய் பிள்ளை வளர்ப்புல தகப்பன் அதிகாரத்துக்கு தான் எல்லாமே ஓடுது. அந்த பிரின்சிபல் தான் இப்ப தன்னார்வமாக நாங்கள் பிள்ளைய கற்றலுக்கும் ஒழுக்கத்துக்கும் தேவபக்திக்கும் அந்த ஞானத்துக்கு கொண்டு விடுறோம். அப்ப அங்கேயும் யாரு போற வீட்டினுடைய அதே பச்சை அங்கேயும் இருக்க வேணும். அதில் நாங்கள் சரியான. ஆனா நமக்கு தெரியும் நாம கோணல் மாறுபாடுமான ஒரு சமுதாயத்தில் வாழ்றபடியால நாங்கள் இயேசு கிறிஸ்து ஓநாய்க்குள்ள ஆடுகளை அனுப்புற மாதிரி தான் நாங்களும் பிள்ளைகளை அனுப்பி கொண்டுறோம். அதனால அது கிறிஸ்டியன் ஸ்கூல் அது நல்லா அவங்க படிப்பிச்சு விடுவாங்க படிக்கிறோம் ஒரு நாள் நாங்கள் நினைக்க இல்லை. நாங்கள் அப்படி பிள்ளைய பள்ளிக்கூடம் ஜெயிக்க இல்லைன்னா நான் வழங்கும் பள்ளிக்கூடம் இந்த நாட்டில் அனுப்பணும் என்ற ஒரே காரணத்துக்கு தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இல்லாட்டி நாங்கள் வீட்டில் வச்சு படிப்பிச்சு போட்டு தேவத்தியா இந்த மூன்றையும் செய்யலாம். வழங்கும். ஆக கவனிக்க வேண்டும். மற்ற குடும்பங்களும் நாங்கள் தன்னார்வமாக அந்த பெற்றாருடைய ஸ்தானத்தை கொண்டே கொடுத்து விட்டு இருக்கிறோம். கொடுத்து போட்டு நம்மள காக முடிஞ்சது போட்டு பேசாம விட்டு இருக்கேன். அதான் சொல்லுறோம். பிள்ளையினுடைய படிப்பு கற்றல் ஒழுக்கம் தேவபக்தி எப்படி போகுது என்ன நடக்குது என்றதை நாம கவனிக்க வேணும். கவனிச்சாதான் நாங்க கிறிஸ்டியன் ஸ்கூல் சேர்த்துறோம். என்ன நீங்க செய்து கொண்டு நாம சேர்க்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. நான் இது கிறிஸ்டியன் ஸ்கூல் அப்படிதான் கொண்டு சேர்த்துறேன். அதனால இது போராட்டம் தான். நாமல் இது பிசாசுக்கு எதிரான போராட்டம். இதைத்தான் நாங்க அதிகாரங்களோட போராடுறோம். இது எங்களுக்கான நியமிக்கப்பட்ட போராட்டம். ஆகிய எங்களோட ஒவ்வொரு புள்ள வளர்ப்பிலையும் குடும்பத்திலையும் இது நாளாந்து நம்ம அனுபவிக்க போறோம். அவங்க பள்ளிக்கூடம் விட்டு வெளியில பள்ளிக்கூடம் விட்டு வெளியில வர்ற மட்டும் இல்ல, இது யூனிவர்சிட்டி சரி. ஒரு விதத்துக்கு ஒரு கிறிஸ்தவ அந்த மனம் அடிச்ச பள்ளிக்கூடங்கள்ல தலைமையில எப்படி வெட்டணும் அதுக்கெல்லாம் படம் எல்லாம் போட்டு நீ நல்லா மொட்டை மாதிரி வெட்டக்கூடாது, ஒழுங்கா வெட்டி இருக்கணும், தலைமை இந்த அளவு கட்டிருக்கணும், ஷர்ட் இப்படி இருக்கணும், ஒரு ஆர்டர்லி அண்ட் டீசன்சி பழக்கிறாங்க. ஆனா யூனிவர்சிட்டிக்கு போன கையோட அங்க ஒரு ஆர்டர்லினஸும் இல்லை.
ஏதோ அவ பெரிய ஆக்கள் என்று அங்க இருக்கிற உபாத்தினர் நினைச்சுக்கணும். அப்ப அங்க அடுத்த அதுவும் ஒரு பிள்ளைய பழக்கி எடுக்கிறதுக்கான ஒரு தொழிலுக்காக பழக்கி எடுக்கிற ஒரு இடம் அது. அதுல இங்க போல ஒழுங்கலோட பழகி போட்டு போய் அங்க அடியடியும் பொல்லடியும் அங்க தலைமையில் எப்படியும் பழக்கலாம், எப்படியும் பெறலாம், ஒரு ஆர்டர் இல்ல, டீசென்ட் இல்ல, அது தேவையண்டா போகலாம், தேவையில்லாட்டி நிக்கலாம் என்றது எவ்வளவு ஒரு தவறான உபாத்திமேற்ற வேலை அது. அதுல ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி அதுல பாவம் செய்ய தொடங்குகிறார். ஒரு அங்கேயும் என்ன வளர்க்க வேணும்? தேவபக்தி, மெய்யான தேவபக்தி. அங்கேயும் ஒழுக்கம், அங்கேயும் லேர்ன். பள்ளிக்கூடம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மக்களை படிப்பு அனுப்பி இனி வேலைக்கான பயிற்சிக்கு தான் அங்க அனுப்புறாங்க. அப்ப அதுவும் ஸ்கூல் தான், அதுவும் ஸ்காலர்ஸ் ஆக்குற வேலை தான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்காக நிபுணத்துவம் அடைய வைக்கிறார். ஸ்காலர்ஸ் ஸ்கூல்ல தான் ஸ்காலர் சொன்னாங்க. லேர்னிங் அங்க பெற்றார் செய்கிற வேலை தான் அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. பெற்றாற்ற பொறுப்பு அங்க தன்னார்வமாக குழுவட்டு இருக்குது. அப்ப அங்க இருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆட்கள் பெற்றாற்ற ஸ்தானத்திலே இருக்கணும். ஆனா டோட்டலா அங்க டோட்டலா பிள்ளை இன்னும் தொழிலே நிக்க இல்லை, பிள்ளை இன்னும் உழைக்கவே தொடங்கியல. ஆனா அவருக்கு இன்னும் அவருக்கு லவ் வந்துட்டாங்க. அங்க கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட். பள்ளிக்கூடத்தில் இருக்க பிறகு நாங்கள் இதுல எவ்வளவு கவனமா இருக்கிறோம்? ஏன் அங்க பைபிள் சொல்லுது அதுக்கப்புறம் பெற்றார் திருமணத்தை தெரிய செய்யும். அதுக்கு நீ சூஸ் பண்றது. அங்க யூனிவர்சிட்டி எல்லாம் இதான் இப்ப நடக்குது. கோணலும் மாறுபாடுமான சந்ததி இப்படி இல்ல. பியூரிட்டன்ஸ் யூனிவர்சிட்டி நடத்தினது. அங்கேயும் ஸ்ட்ரிக்ட், அங்கேயும் ஒழுக்கம் தான், அங்கேயும் ஆர்டர் டீசென்ட். என்னண்டு வார என்னண்டு நம்ம இது இப்படி போறோம் எல்லாம் சேட்டுகளை விட்டு போட்டு இப்படி ஒரு சரி ஒரு யூனிவர்சிட்டி இப்படியா போறது? நான் போயிருக்க கையும் கட்டி எல்லாம் கட்டி இங்க ஸ்கூலுக்கு நாங்க எப்படி போறோமோ அது மாதிரி நாங்க மொழி கையெல்லாம் கட்டிக்கொண்டா போவோம் ஸ்கூலுக்கு. அது மாதிரி நான் போவேன் ஒரு யூனிவர்சிட்டி. நான் அப்ப பாப்போம் இந்த யூனிவர்சிட்டி போறது நாம ஏன்னா பிள்ளைகளை அதுக்காக கூட்டி கொண்டு போய் அவ இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் டீசெண்டா போடணும் இல்ல. ஆனா இந்த பொம்பளைகள் எல்லாம் இப்படித்தான் போடணும், உடுப்பு எல்லாம் போட்டுக்கொண்டு இதை கண்டு இப்படி நம்மட பிள்ளைகளுக்கே தெரியுது. நாம இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண. ஆனா வேதம் சொல்லி கொடுக்கிறோம். பிள்ளையோட கண் கலிபரேட்டா இருக்குது, ஞானம் விளங்கு. இது என்ன நடக்குது நீங்க எல்லாம் அதுல பிள்ளையினுடைய கடமை படிக்கைகளையும் பெற்றாற்ற கடமை படிக்கைகளையும் திருமணம் பிள்ளைகளுக்கு செய்ய வைக்கிறது பெற்றாற்றது என்றெல்லாம் நம்ம சொல்லி படிப்பிச்சா யூனிவர்சிட்டியில போய் நீ என்ன கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் லவ் கிவ் எல்லாம் தொடங்கி பிறகு அதால அடிவாடு, பிறகு அதால சஸ்பென்ஷன், பிறகு அதால ஏன் ஃபேக்கல்டிஸ் பூட்டி இருக்கிறான். அது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்கும் அந்த 3ஆம் ஆண்டு மாணவர் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அடிவாடு ரேகிங். அது என்ன விஷயம்? இது ஒரு குடும்பத்தில் நடக்காத விஷயங்கள் எல்லாம். அதற்கு குடும்பத்தை பல குடும்பங்கள் சேர்ந்து அனுப்பி இருக்குது அங்க படிப்பீங்க. அது என்ன இவர்கள் குடும்பத்தில் நடக்காத ஒழுக்க இனம் எல்லாம் அங்க செய்யலாம். எவ்வளவு எவ்வளவு ஓநாய்கள் இல்ல, அது பெற்றம் காட்டு மிருகங்களுக்கு நாம அனுப்புறோம். அந்த காலத்திலேயே எங்களுடைய முற்பிதா வில்லியம் கோ சொல்ற, பிகாஸ் ஆஃப் திஸ் மெனி பேரண்ட்ஸ் they don't want to send their children to the university. பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப விரும்புகிறது இல்லை என்றார். 1616ஆம் ஆண்டு மனுஷன் சொல்லுது பிரச்சனை. இதெல்லாம் யூனிவர்சிட்டி அது அப்பாட தொழில இருந்து இதுகளுக்குள்ள போய் என்னத்துக்கு நாசமாக போனோம் கவனிச்சு கொள்ளுங்க. அதுல இது அப்ப இருந்தவாவும் இப்ப தேவபக்தியா இல்லாத சமுதாயத்தில் அவங்களுடைய படிப்பை மட்டும் காப்பி பண்ணி எடுத்து போட்டு தேவபக்தியும் ஒழுக்கம் எல்லாம் விடுப்பிட விட்டு அவர்கள் தாங்களே படிக்கிறீனமா. ஆனா தமிழ் சமுதாயம் ஒரு நாளும் அந்த தேவபக்தியான சமுதாயம் மாதிரி உயர்ந்தது இல்லை. ஏதோ வேதம் இல்ல, தேவபக்தி இல்ல. எல்லா அஞ்ஞானிகளும் மெய்யான தேவபக்தியான மனுஷர்களுடைய வளர்ச்சியும் பெருமையையும் கொப்பி பண்ண விரும்புகிறான். ஆனா அந்த அவலத்தையும் கொண்டு வந்ததுக்கு அடித்தளமா இருந்த மெய்யான தேவபக்தியா கொப்பி பண்ண விரும்ப இல்லை. தேவன் விடுவாரோ உனக்கு கனி மட்டும் வேணும், ஆனா வேர் சுத்தமாக்க மாட்டேன். எப்படி உனக்கு அதை செய்கிறது? அப்படியோ அப்ப கடவுளை நிராகரிச்சு போட்டு நீ முன்னேறணும் விரும்புற 7 மணி நேரம் முன்னேறி பாருங்க.
கடைசியில நாடும் இல்ல இதுவும் இல்லாம படிச்சு போட்டு எல்லாம் வெளியில ரோட கடவுள் வச்சாருதான் வீர இல்ல ஒருவருக்கு நாடு கொடுத்தது இல்ல கடவுள் இன்றைக்கு வரைக்கும் தமிழினத்துக்கு. அதே போலதான் இல்ல சிங்கள விதத்தை வேறொரு விதத்துல அவர் நாசமாக்குற. அதுல வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்க வேணும். அது பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் படிப்பிக்கிற அந்த டியூட்டர்ஸும் மாஸ்டர்ஸும் தேவவத்தியான ஆக்களா இருக்க வேணும். நல்ல ஊற்றில இருந்துதான் நன்மை வலிக்குது. கூடாத ஊற்று என்னென்று நல்லதை பிறப்பிக்கும். தேவை மெய்க்கடவுளை வணங்காத ஒரு படிப்பாளி மெய்க்கடவுள் இல்லாத ஒரு படிப்பை தான் சொல்லிக் கொடுப்பார். அறிவு என்றது கிறிஸ்து ஞானம் அவற்ற சாயல். அதுல அந்த சாயலை கடவுளை நிராகரிச்சுட்டு வெளிக்கிட்ட ஆண்டவர் என்ன செய்வார்? சபிப்பார். ஆதாமேவாள் கர்த்தரை தவிர்த்து போட்டு தாங்கள் ஞானிகளாகணும் என்று முயற்சிச்சினா கர்த்தர் சபிச்சார். அதான் நடந்து கொண்டிருக்கிறது முழு உலகத்துல சாபம். நாங்கள் எழுதுன நாம படிச்ச அந்த படைப்பு விஞ்ஞானிகளுடைய காலங்களை ஃபுல்லா பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் அவ்வளவும் ஆக ஒவ்வொன்று கண்டுபிடிப்புகளும் எல்லாம் வளர்ந்தது. 19ஆம் நூற்றாண்டு தொடங்கிட்டோம் எல்லாம் குறைஞ்சிச்சு சாதாரண. ஏன் கடவுளை நிராகரிக்கிற சமுதாயம் பெருமளவில் வெளிக்கிட்டது. தாவீதும் குரங்கில் இந்த மனுஷன் வந்தேண்டும் அங்க பொம்பளைகளும் எல்லாம் ஆணுக்கு சமந்தான் என்றும் கர்த்தரால சாபம் பெற்ற ஆதாமும் ஏவாளுடைய அதே பெற்றன 19ஆம் நூற்றாண்டு அபரிவிதமா வெளியில காட்டுச்சு. ஆண்டவர் ஆளுகிறத குறைச்ச அவர்களுடைய உபாய தந்திரங்களுக்கே விட்ட. அதனால உலகத்தை முன்னேற்றமே இல்லை, ஆட்சியில இல்ல, எல்லாம் சீரல் தான் போனது. அதுல வேதத்துக்கு திரும்பினா மட்டும்தான் சுபிட்சம். வேதபூர்வமான கல்வி கற்றாத்தான் கடவுள் ஆசீர்வதிப்பார். கடவுள் ஆசீர்வதிப்பார். சாபத்தை இல்லாமலாக்குறதுக்கு மூலிய திறப்பார். அதனால ஆசிரியர்மாருடைய உபாத்தியாருடைய பாவங்கள் என்று நாம் கதைக்கக்கூடியது ஒன்று திறமையின்மை, அன்ஸ்கில்ஃபுல்னஸ். திறமையின்மை அன்ஸ்கில்ஃபுல்னஸ். பொருளாசை, பதவிக்கும் காசுக்கும் பொருளாசை, கவர்ச்சஸ்னஸ். டீச்சர்ஸ்மாருடைய பாவங்களா, டீச்சர் லெக்சரர்ஸ் பாவங்கள், டியூட்டர்ஸ் அண்ட் அலட்சியம், நெக்லிஜென்ஸ். அலட்சியம், நெக்லிஜென்ஸ். தெய்வ பக்தி, மெய்யான தெய்வ பக்தியின்மை. want of piety. இதெல்லாம் ஸ்கூல் மாஸ்டர்ஸ், யூனிவர்சிட்டி டியூட்டர்ஸினுடைய பாவங்கள். அன்ஸ்கில்ஃபுல், covetousness. என்ஜினியரும் டாக்டரும் என்ற அந்த ரெண்டு முக்கியமான துறைகளை நம்ம நாட்டு உட்பட அதுக்கு நியமிக்கப்படுற ஆட்கள் ஒரு விதத்துல ஸ்கில்லான ஆக்களா இருப்பினான். ஏன்னா அவங்களுடைய பயிற்சியிலேயே அந்த ஸ்கில் எடுத்து தான் ஆக்களை பழக்கி எடுத்து அதை கொடுக்கிறபடியெல்லாம் அவங்களுக்கு ஸ்கில் இருக்குது. மிச்சம் எந்த படிப்பிலையும் ஸ்கில் இல்லை. யூனிவர்சிட்டிகளை நான் கதைக்கிறேன். லா எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆர்ட்ஸ் எந்த ஆர்ட்ஸையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுக்குள்ள ஸ்கில் இல்லை.
ஸ்கில் என்று சொல்றது இப்ப உதாரணம் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டா என்னத்தை நிர்வகிக்கிறதுக்கு நீ படிச்ச நீ அதுல முதல் அந்த ஆக்களை நிர்வகிக்கிறியா அந்த அல்லது வளங்களை நிர்வகிக்கிறியா அதை நிர்வகிக்கிறதுக்கு என்ன பயிற்சி கொடுத்திருக்கிற அதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு பயிற்சியும் இல்லை ஆனா வெறும் பேப்பர் அறிவோட ஆக்களை திருப்பி ப்ரொஃபஸரா லெக்சரரா நியமிக்கிறேன் ஆனா அந்த விளையாட்டு என்ஜினியரிங் சயின்ஸ்ல மெடிசின்ல இல்ல அவரை ப்ரொஃபஸரா அல்லது அவரை லெக்சரா நியமிக்கணும்னா அவன் ஏற்கனவே டாக்டரா என்ஜினியரா வேலை செய்திருக்கும் அப்படி வேலை செய்து அந்த துறைகள்ல நிபுணத்துவம் காட்டி அது எத்தனை ப்ராஜெக்ட் எத்தனை இதுகள் எத்தனை கட்டுனது எத்தனை பேருக்கு ஆபரேஷன் என்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்து இதெல்லாம் செய்து அப்புறம் அவரில் அந்த நிபுணத்துவம் இருக்குன்னு கொண்டு வந்து யூனிவர்சிட்டியில டியூட்டரா விடுறாங்க ஆனா லாயர் யூனிவர்சிட்டியில லா ஃபேக்கல்டியில அவர் ஒரு நாள் கூட கோர்ட்ஸ் பக்கம் ஏறி இருக்க மாட்டார் அவருக்கு எப்படி ஒரு பெட்டிஷன் போடுறதுன்றே தெரியாது எப்படி அதை ரிஃபர் பண்ணி கவுண்ட் ஆர்கியூமெண்ட் வச்சு அதை சப்மிட் பண்ணணும்னே தெரியாது ப்ரொசீஜர் ஆனா வெறும் புத்தகத்தை படிச்சு போட்டு அதுல அவர் கூட மார்க்ஸ் எடுத்தாராம் என்ற வழியால கொண்டு வந்து ஸ்கில் இல்லாம அதை மற்ற மாணவர்களை படிப்பிக்கிறதுக்கு அவங்களை லெக்சர் ஆக்குறாங்க அதுல பல அந்த இந்த துறைகள் எல்லாம் அன்ஸ்கில்டு அதை தாங்களே செய்து காட்டாத ஆட்களைத்தான் கொண்டு வந்து மற்றொரு படிப்பிக்கப்பட்டிருக்காங்க படிப்பிக்கப்படும் அதைத்தான் நாங்கள் சொல்றோம் அன்ஸ்கில்ஃபுல்னஸ். எத்தனை வருஷம் படிப்பிக்கிறன்றதுல விஷயம் எத்தனை வருஷம் அந்த படிப்பிச்சதை நீ செய்து காட்டி இருக்கிறான் கேள்வி. நீ அதை செய்து காட்டாம என்னண்டு நீ படிப்பிப்ப அத மற்றவனுக்கு பைபிள் அத்தனை நீயே செய்யாம என்னண்டு படிப்பிப்ப மற்றவனுக்கு அது என்ன பிரயோசனம் பெற போகுது அதுல அன்ஸ்கில் புத்தகம் படிச்சு அதுல மார்க்ஸ் எடுத்தா அதுக்கு ஸ்கில் இருக்குன்ற அர்த்தமா அறிவு இருக்குன்ற அர்த்தம். அறிவு எப்படி பிரயோகிக்கின்ற ஞானம் இல்ல அதான் ஸ்கில் என்று சொல்லுறோம். திறன் என்று கதைக்கிறது அறிவை இல்ல அறிவை பிரயோகிக்கிற அந்த ஞானத்தை. நீ மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்ணி எத்தனை பேரை 10 பேரை மேனேஜ் பண்ணி 1000 பேரை மேனேஜ் பண்ணி இருக்கிறேன். ஒரு கம்பெனில 2000 பேரை நான் மேனேஜ் பண்ணி இருக்கிறேன். நான் வந்து 50 பேருக்கு மேனேஜரா இருந்திருக்கிறேன். சரி அப்படியா அதுல நீ அனுபவிச்சு காட்டி இதண்டி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓகே நான் இத சொல்லிக் கொடுக்க நான் விரும்புறேன் இத படிக்க வர ஆட்களுக்கு மேனேஜ்மெண்ட் படிக்க வர அது ஒரு நியாயம் இருக்க ஸ்கில் இருக்கு ஆளுக்கு ஸ்கில். இது அவர் வந்து டாப்பர் அவர் வந்து படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுட்டார் அதனால அவருக்கு நான் லெக்சர் போஸ்ட் கொடுக்கிறேன். என்ன ஏட்டு கல்வியால என்னத்தை விளைச்சலை கொடுக்கலும் கிறிஸ்தவ போதகர் அவர்களை நியமிக்கிறதுக்கு நாம் ஏற்கனவே படிச்சுட்டோம். அவன் நூதன சீஷனா இருக்க கூடாது என்றார் அவ்வளவு. ஏன் நூதன சீஷனா இருக்கலாது என்ற ஒரு சபையில அவன் சேர்ந்து சபையில சேர்க்கப்பட்டு அங்க வளர்ந்து அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவனுடைய சாயல்ல எப்படி உருவாக்கப்படுறான் என்ன பிரச்சனையில் நாளாந்தம் உலகத்தோட மாம்சத்தோட பேயோட பாவத்தோட எப்படி போராட்டம் இதுகளை எப்படி கையாளுறோம் என்றதுல வேதத்தினுடைய சத்தியங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவிலையும் அதுகளை பார்த்து பார்த்து அதுல ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பார்த்து நியமிக்கிறான். ஏற்கனவே அவன் அதுக்கு ஸ்கில்டு எல்லாம் skilled. அதனால ஒரு சபையில் அதான் ஒரு திருச்சபையில ஒரு அங்கத்தவனா இருந்து வளர்க்கப்படாத ஒரு போதுன்னா வரையலாதல்லோ. ஏண்டா அவர் என்ன எப்படி சபையை கொண்டு நடத்த அவருக்கு தெரியும். அவருக்கு தனியா நடத்துறதுக்கு எப்படி தெரியல. ஆனா இத கணக்க அறிவில்லாத சபைகள்ல கணவர் அது ஒரு சாட்சியா கூட சொல்றது நாங்கள் கேட்டுறோம். நான் இந்த கீழபாய ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் தான் இருந்தேன். அதுக்கு பிறகு கடவுள் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். எப்படி நூதன சீஷர்களுடைய கதை நேரடியா வேதத்துக்கு முரணான பகுதி அது. ஏண்டா அவன் பெருமையும் பிசாசு கட்டு அடிஞ்ச அழிவிலே மழிவார். அப்படிதான் கடைசியில எல்லாம் நாசமாச்சது. பேய் பயன்படுத்தின பெரிய ஒரு சதி அது தமிழினத்தை அழிக்கிறதுக்கு.
ரட்சிப்பு கழிச்சு போட்டு வந்தவன் நின்றவன் எல்லாம் ஊழியா. பேயினுடைய பக்கா சதி அது. அந்த தமிழினம் அப்படியே இதா போச்சு. கிறிஸ்தவ போலி கிறிஸ்தவர்கள். அது நேரம் அவனுக்கு மொழி, அந்த கடிஞ்சு பேசுற வேதபூர்வமா கலைக்கிற அந்த ஞானம் இதுகளுக்கு அப்ப அந்த மனுஷன் அதை தன் சொந்த குடும்பத்தில் அப்ளை பண்ணி இருக்கணுமே இல்ல. தன் பிள்ளைகளை கடிஞ்சு தன் மனசிய சரியாக திருப்பி கலைக்கிறதுல நிப்பாட்டி இதுகள் எல்லாம் தெரியாம ஒரு ஊழியத்துக்கு பழக்கிறா எப்படிப்பட்ட அது அந்த மாதிரியான கைங்காரியங்கள் நம்ம இந்த அறிவு கட்ட தமிழ் அஞ்ஞான இனத்திலும் கூட நடந்திருக்குது. ஏழாவது தெரியா அது இந்த யூனிவர்சிட்டியாக்கள் ஏழாவது சரியா போய் நீ ஊழியத்துக்கு படிக்கவா? அவர் வீட்டுக்கு என்ன கிழிச்சார் ஒரு யோசனையும் இல்ல, அல்லது 12 வருஷம் என்ன விளைச்சல் கொடுத்தாரு பார்க்க இல்ல. அதுல திறமா தப்பா இருந்தவன் அவன் எடுத்திருந்தா கூட பரவாயில்லை. ஏன்னா அது ஒரு முக்கியமான தகுதி ஊழியத்துக்கு வர்றதுக்கு. பியூரிட்டன்ஸ் செய்த மாதிரி நாசமாக்கினது நாசமா. இப்ப ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், சிஎஸ்ஐ இதெல்லாத்தையும் போய் பார்த்தா பள்ளிக்கூட காலத்துல ஒழுங்கா படிக்காதையாக்கெல்லாம் இப்ப அங்க போதகர்கள். பள்ளிக்கூட காலங்கள்ல பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிக்க இல்லை. ஆனா அவங்கதான் பெரிய போதமை. அது அகால போதகர். கடைசியில் அவருக்கு பிறகுதான் வயசு வந்து படிக்க போறேன். ஆமா, காலத்தைய பயிர் செய்ய தாங்களோட முதுமொழிய மீறி காலத்தைய பயிர் செய்யாதவன் எல்லாம் போதுறாங்க. படிக்கட்டா அன்ஸ்கில்டு. இப்படிதான் யூனிவர்சிட்டிகள்லையும் என்ன நாங்கள் லா ஃபேக்கல்டி டீன், நான் ஜாழ்ப்பாணத்தில் லா ஃபேக்கல்டி டீன், லா ஃபேக்கல்டியில பொறுப்பு அந்த அம்மா அவ எழுது அல்லது அவர் பொறுப்பான யார்? ஒரு கேஸ் ஒழுங்கா வந்து வாதாடி நியாயத்தை பெற்றுக் கொடுக்க தெரியாது. அது எப்படி சப்மிட் பண்றது என்று அந்த எல்லாத்துக்கும் அது பழகையில ஆனா படிக்கிறாங்க. எழுதுற உறுதியெல்லாம் புலவிலையா ஒரு கணக்கு மூடையன்று ஒன்றும் இல்லை. அந்த காணி இந்த காணி எப்படி பண்ணி இதுக்கு எவ்வளவு விழுந்திருக்கா, இது எங்க அமைச்சத காணிய என்னன்ற இப்படி எல்லாம் கொண்டு வர இதுக்கு முன்னுக்கு ஒன்றும் கேட்கிறேன். ஆனா ஜஃப்னா யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டியினுடைய ஃபேக்கல்டி அவங்க இப்ப இதெல்லாம் பார்க்கல எவ்வளவு அன்ஸ்கில். இதெல்லாம் கட்ட இந்த 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 மாறுபாட்டுக்கு ஒப்பு கொடுத்த உங்களுக்கு என்ன விட்டு போட படிக்க வலிக்கிறீங்க எல்லாம் நாசமாப்போம். சட்டமே உங்களுக்கு படிப்பிச்சது வேதக்காரன், வேதம் தெரிஞ்சவன். அவன் சட்டத்தை நீங்கள் அவன் கடவுளை விட்டு போட்டு சட்டம் படிக்க வலிக்கிறீங்க. இப்படியே நாசமாப்போம். அதுல இருந்து வெளியே வர்றதெல்லாம் என்னவா இருக்கும்? அப்படித்தான் அப்படித்தான். அதனால சரியான கவனமா நாங்கள் இந்த பாவங்களில் அங்க இருக்கிறபடியால இந்த உலகத்துல நீங்களும் வாழ்ந்து பரிசுத்தமா இருக்க சொல்லி இருக்கபடியாலையும் இருக்கிற உப்பு மொழியுமா நாமல் வாழ வேணும் என்றபடியாலையும் நாங்கள் எல்லாரையும் விட்டு போட்டு சுவர் உலர்த்தி நாங்கள் ஒரு மடம் கட்டி வாழ ஏதாவது இல்ல. நாங்கள் ஒரு அற வீடு ஒன்று கட்டி போட்டு பேசாம 4 சுவருக்குள்ள குடும்பம் வாழுவோம் என்று வாழ என்ன மெய்கிறிஸ்தவன் உலகத்துக்கு உப்பு மொழியுமா இருக்க வேணும். அதனால ஆண்டவர் சொன்னா நான் உங்களை ஓநாய்களுக்கு அனுப்புறேன் என்றார். அதனால கர்த்தர் இந்த விட்டு வச்ச ஜாதிகள் என்றால் யார் என்றால் இதுகள்லாம் இதுக்குள்ள கர்த்தர் எங்களோட கைகளை சுத்தத்தும் எங்களோட மண்டைகள் எங்களுடைய மூளைகளை அவற்றை அறிவாலையும் தீட்டி கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்புற எல்லா அந்த ஞானங்களையும் அடக்கவும் அழிக்கவும் தகர்க்கவும் எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் பழக்குவாராக. ஆமே கதராமே கிருபையால் இந்த பெற்றாருடைய கடமையை நிறைவேற்ற அவருடைய ஸ்தானத்தை எடுக்கிறவர்கள் அதை சரியா செய்ய உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். இறுதி பாடலுக்கு நாங்கள் எழுந்திருப்போம்.